வணக்கம் நேர்களே. போன வீடியோல நாம ஆக்சுவலா சொல்ல போனா வேர்ல்டு வார் 3யோட வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பக்கம் யுஎஸ், இஸ்ரேல், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாம் ஒரு அலையன்ஸா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான் நிக்கிறாங்க. கூட ரஷ்யாவும் சைனாவும் வருவாங்களா அப்படின்றது இப்ப வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்கு. பட் ரஷ்யா அண்ட் சைனா இதுக்குள்ள வராம அவங்களால தனியா நின்று வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்துட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஈரான் மூலமா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதிச்சுக்க வேண்டியது இருக்கு. ஈரான் அப்படின்ற ஒரு நாடு இல்ல அப்படின்னா ரஷ்யா பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். சைனாவும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஈரான்ல ஒரு யுஎஸ் கவர்மெண்ட் வைக்கக்கூடிய பப்பெட் கவர்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னாலும் அதே மாதிரியான பிரச்சனைகளை ரஷ்யாவும் சைனாவும் சந்திக்க வேண்டியது இருக்கும். அது அடுத்த கட்ட பிரச்சனையா மாறி நிற்குன்றதுனால இந்த ஈரான் யுஎஸ் வார் அப்படிங்கிறது இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ள மட்டுமே நடக்கிற ஒரு வாரா மாறிடுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது என்ன அப்படிங்கறத நான் ஷார்ட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ரீசன் 1, இப்ப நம்ம ரஷ்யாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இத பார்ப்போம். ரஷ்யாக்கு என்ன இழப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ் பைப்லைன் தொடர்பான பவர் ரஷ்யாவோட கையை விட்டு கம்ப்ளீட்டா போயிடும். இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு முன்னாடி யூரோப்பியன் யூனியனுக்கு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கறத அனுப்பிட்டு இருந்தது ரஷ்யா தான். 40% ஆஃப் யூரோப்பியன் யூனியனுடைய நேச்சுரல் கேஸ் நீட ரஷ்யா தான் அனுப்பிட்டு இருந்தாங்க. 3 மேஜர் பைப்லைன்ஸ் மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வந்ததுனால ரஷ்யா மேல சாங்ஷன் யூரோப் போட்டதன் காரணமா ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறத நிறுத்தினாங்க. சோ ஆவரேஜா ஒரு 80% ஆஃப் த சப்ளை ரஷ்யாட்ட இருந்து வாங்குறத நிறுத்திட்டாங்க. அப்படி நிறுத்தின உடனேயும் மற்ற நாடுகள்ல இருந்தெல்லாம் வாங்க ஆரம்பிச்சோடனையும் குளோபலி ஒரு நேச்சுரல் கேஸ்க்கான ஒரு ஷார்டேஜ் அப்படின்றது உருவான உடனேயும் அந்த நேச்சுரல் கேஸ்க்கான பிரைஸ் வந்து ஸ்கை ராக்கெட் ஆச்சு. சரி, அதுக்கும் ஈரான்ல அமெரிக்கன் கவர்மெண்ட் வர்றதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஈரான் ரஷ்யா கூட கம்பேர் பண்ணும்போது இந்த நேச்சுரல் கேஸ் மேட்டர்ல கொஞ்சமும் சலைச்சது கிடையாது. ஈரான் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா உலகத்துடைய டோட்டல் ரிசர்வ்ல 16% ஈரான் கிட்ட தான் இருக்கு. இப்போ சாங்ஷன் காரணமா ஈரானுடைய பைப்லைன்ஸ் டர்க்கி, ஈராக், அர்மேனியா வரைக்கும் தான் போயிருக்கு. ஆனா அமெரிக்கன் கவர்மெண்ட் ஈரான்ல அவங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு ப்ரோ வெஸ்டர்ன் ரெஜிமை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த பைப்லைன்ஸ் யூரோப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த புது ரூட்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா யூரோப்புக்கு ரஷ்யாவுடைய தேவையே இருக்காது. டைரக்டா ஈரான்ல இருந்து அவங்க நேச்சுரல் கேஸை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ ரஷ்யாக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி லெவரேஜ் அப்படிங்கிறது டெஸ்ட்ராய் ஆயிடும், காணாம போயிடும். சோ அந்த இடத்துல ரஷ்யா வந்து தன்னுடைய பில்லியன் டாலர் பவரை விட்டு கொடுக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வரும். அதுவும் ஜஸ்ட் லைக் தட் அது நடந்துரும். அதனால ரஷ்யா ஈரானை விட்டு தர்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா ரஷ்யாக்கே வந்து நிற்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சரி, இது காசு பண மேட்டர் தான் அப்படின்னு இதை நீங்க ஒதுக்கி வச்சுட்டா கூட இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா ரஷ்யாவுக்கு ஈரான் வந்து ஒரு சதர்ன் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க வேர்ல்ட் மேப் எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், ஈரானை சுத்தி என்னென்ன நாடுகள் இருக்கு? ஈராக், சிரியா, பெர்ஷியன் கல்ஃப் மாதிரியான, பஹ்ரைன், கத்தார், குவைத் இந்த மாதிரியான நாடுகள்லாம் இருக்கு. இந்த எந்த ஊர்ல யூஎஸோட டாமினன்ஸ் இல்லாம இருக்கு, இல்ல எந்த ஊர்ல யூஎஸோட பேஸ் இல்லாம இருக்குன்னு சொல்லுங்களேன். எல்லா ஊர்லயும் யூஎஸோட பேஸ் இருக்கு. ஈரான் இப்ப ரஷ்யாக்கு கடைசி ஒரு ஷீல்டா இருக்கு. ஏன்னா ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துலயுமே அமெரிக்காவோட பேஸ் இருக்கிறதுனால ஈரான் மட்டும்தான் இந்த அமெரிக்கன் பேசஸ் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல ஒரு ஷீல்டா இருக்கக்கூடிய நாடா இருக்கு. அந்த இடத்துலயும் ஒரு ப்ரோ யூஎஸ் கவர்மெண்ட் வந்துருச்சுன்னு வைங்களேன், அமெரிக்காவுக்கு சதர்ன் ரஷ்யா ஆக்சஸ்க்கு வரும். சென்ட்ரல் ஏசியாக்கு டைரக்ட் கேட்வே கிடைக்கும். புட்டின் இத கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது தான் பொலிட்டிக்கல் அனலிஸ்டோடைய பார்வையா இருக்கு. இன்னும் இதை நம்ம தெளிவா சொல்லணும் அப்படின்னா உக்ரைன் வாரே எதுக்கு நடந்துட்டு இருக்கு? முக்கியம் பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா முக்கியமான ஒரு காரணம் உக்ரைன் என்ன நேட்டோல சேர்த்துக்கங்கன்னு போய் கேட்டதுனால தானே. இப்ப நேட்டோல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியான அமெரிக்கா அவங்களுடைய வெஸ்டர்ன் பார்டர் கிட்ட வந்து ஒரு பேஸ் அமைச்சிட்டாங்க அப்படின்னா டைரக்டா நடந்தே உள்ள வந்துடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்ற பயம் ரஷ்யாக்கு இருக்கு. சோ கிரெம்லின் ஈரான் விழுறத அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ரெட் பிளாகா பாக்குறாங்க. வார் நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி ஈரானை காப்பாத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். சோ ரஷ்யாவுடைய பிரச்சனைகள் என்ன, அவங்க ஏன் இந்த வார்க்குள்ள வருவாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்தது சைனா. சைனா எதுக்குப்பா இந்த வார்க்குள்ள தேவையில்லாம வரணும்? சைனா எங்கேயோ இருக்கு, ஈரான் எங்கேயோ இருக்கு, அவங்க எதுக்கு அதுக்குள்ள வரணும்
அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இந்த இடத்துல தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா அப்படின்ற ஒரு இடம் வருது, which is அதுதான் சைனாவுடைய பிக்கெஸ்ட் நைட்மேர். எப்படி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமோஸ் வழியா தான் எல்லா, அதாவது உலக நாடுகளுக்கான ஒரு நாளைக்கான 20% ஆஃப் த க்ரூட் ஆயில் வெளியே வருதோ, அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா மூலமா தான் ஈரான் இருந்து சைனா வாங்கக்கூடிய எல்லா கச்சா எண்ணெயும் சைனாவை போய் சேருது. ஈரானுக்கு நடக்கக்கூடிய எல்லா ட்ரேடும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா மூலமா தான் சைனாவை போய் சேருது. சரி, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா எங்க இருக்கு, இந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூருக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஷிப்ஸ் போறதுக்கான இருக்கக்கூடிய ஒரு நேரோ லைன் தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா. சைனாவுடைய 80% ஆஃப் த ஆயில் இந்த ரூட் வழியா தான் சைனாக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஆயில் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சைனாவோட எக்கானமில மிகப்பெரிய பிரச்சனையா அது மாறும் அப்படிங்கிறது சைனா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பட் இதை அமெரிக்கா என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிரச்சனையை பண்ணி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்காவை அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டா என்ன பண்றது அப்படின்றதுக்காக சைனா ஏற்கனவே ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அந்த ரூட்ல போயிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் தான் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது. அதாவது சைனால இருந்து ஜிங்ஜியாங், சென்ட்ரல் ஏசியா, ஈரான், டர்க்கி, யூரோப் வரைக்கும் ஒரு லேண்ட்வே ரோட அமைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். இப்போ நான் இதுல இந்த ரூட்ல ஒரு ரோட யூரோப் வரைக்கும், சைனால இருந்து யூரோப் வரைக்கும் கம்ப்ளீட்டா ஈரான் வழியா ஒரு ரோட நான் பில்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ரூட்ல இருந்து எனக்கு சி ரூட் டிபெண்டன்சி அப்படிங்கிறது குறையும். ஈரான் வழியா இந்த ரோடு போறதுனால நான் ஈரான்ல இருந்து சைனா எனக்கு தேவையான க்ரூட் ஆயில டைரக்டா ரோடு வழியாவே எடுத்துப்பேன். நாளைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்காவை அமெரிக்கா பிடிச்சிட்டான் அப்படின்னா கூட எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் ரோடு வழியாவே க்ரூட் ஆயில வாங்கிப்பேன். ஏன்னா சைனாட்ட இருந்து தான் நான் என்னுடைய 90% ஆஃப் த க்ரூட் ஆயில வாங்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு சி ரூட்டோட டிபெண்டன்சி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும். whereas on the other side shipping time எனக்கு டிராஸ்டிக்கா குறையும். அதே மாதிரி சைனீஸ் குட்ஸ் டைரக்டா நான் ஷிப் எல்லாம் இல்லாம ரோட்வே வழியாவே என்னால கொண்டு போய் செல் பண்ண முடியும். ஃபாஸ்டரா, சீப்பரா கொண்டு போய் என்னால கொடுக்க முடியும்ன்றதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் என்னால இன்னும் பெட்டரா கம்பீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது சைனாவுடைய ஐடியா. சோ இந்த ஐடியாவை நிஜமாக்குறதுக்கு அவங்க $1.3 trillion அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த திட்டத்துடைய ஹார்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஈரான் தான். ஈரான் வழியா இல்ல அப்படின்னா யூரோப், சைனா உடைய இந்த லேண்ட் ரூட் திட்டம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடும். ஏன்னா யூரோப்புக்கு அவங்க பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்றது, கொண்டு வர்றது, போறது எல்லாமே செகண்டரி திட்டம் தான். முதல் திட்டம் ஈரான் வரைக்கும் ரோடு போடணும். ஸோ ஈரான் வரைக்கும் ரோடு போட்டோம்னா அங்கிருந்து யூரோப்புக்கும் ஒரு ரோடு போட்டுட்டா பெட்டர் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் உடைய முக்கியமான விஷயம். ஸோ யூரோப்புக்கு கொண்டு போறது செகண்டரி. ஈரான்ல இருந்து நான் க்ரூட் ஆயில இந்த மலாக்கா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா வழியா எடுத்துட்டு வராம ரோட்லயே எடுத்துட்டு வந்துட்டா அமெரிக்கா என்னை பயமுறுத்த மாட்டான், அமெரிக்காவை பார்த்து நான் பயப்பட வேண்டியது இல்லைங்கிறது தான் சைனா வச்சிருக்கக்கூடிய முதல் திட்டம். அதுக்கு ஈரான்ல அமெரிக்கா சொல்லக்கூடிய ஒரு பப்பெட் கவர்மெண்ட் வந்தது அப்படின்னா இந்த பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவ் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடும். சைனாவுடைய டோட்டல் பிளானும் வேஸ்ட் ஆயிடும். ஸோ ஈரான்ல யூஎஸ் சொல்ற கவர்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா சைனாக்கு மிகப்பெரிய இழப்பு. இழப்பு நம்பர் 1, சைனா ஈரானியன் ஆயில மறந்துடணும். ரெண்டாவது, பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவ்க்கு போட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடும். மூணாவது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா ப்ராப்ளம் தீக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு வழி பண்ணாங்க. இது பண்ண முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன்ல திருப்பி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்காவை நீங்க நம்பி தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். அப்படின்னா அமெரிக்கா குளோபல் ட்ரேடை அவங்க கண்ட்ரோல்ல தான் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கண்ட்ரோல்ல தான் நாமளும் இயங்கியாக வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு சைனா தள்ளப்படும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல சைனாக்கும் சரி, ரஷ்யாவுக்கும் சரி, ஈரான் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு வார், அதாவது யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை பத்தி உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.